22 52ங்கிற லேண்ட் டைமென்ஷன்ஸ் கொண்ட 2.7 சென்ட் லேண்ட் ஏரியாவில் மேற்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த தலைவாசல் வச்சு கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே 2 BHK செமி ஃபர்னிஷ்டு தனி வீடாக ரொம்பவே நீட்டாக பிளான் பண்ணியிருக்கிற இந்த வீட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் மேற்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. வீடு அமைஞ்சிருக்கிற லேண்ட் ஏரியா 2.7 சென்ட், லேண்ட் டைமென்ஷன்ஸ் 22 52, டோட்டல் பில்டிங் 1050 ஸ்கொயர் ஃபீட். ப்ரௌன் ப்ளூ பெய்ஜ் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் அண்ட் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி லேசர் கட் MS டிசைனோட எலிவேஷன் ஒர்க் ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. எலிவேஷனை மேட்ச் பண்ணி வீட்டோட என்ட்ரன்ஸில் லேசர் கட் டிசைனில் மெயின் கேட் அழகாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் ஃபர்ஸ்ட் கார் போர்ட்டிக்கோ 8.15 18ங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த கார் போர்ட்டிக்கோவோட ஃப்ளோர் டைல்ஸை மேட்ச் பண்ணி வால் டைல்ஸ் 2x4 டைமென்ஷன்ஸில் கிளாசி ஃபினிஷிங்கில் லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் பண்ணி அதில் பெயிண்டிங் அண்ட் லைட்டிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டிக்கோட நார்த் ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய ஜலமூலையில் 3500 லிட்டர் கெப்பாசிட்டி அண்டர் கிரவுண்ட் சம்ப் மற்றும் ஒரு போர்வெல் ப்ரொவிஷனும் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸு கீழே ஒரு யூட்டிலிட்டி ஏரியா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் டீக்குட்டில் 3x7 டைமென்ஷன்ஸில் வடக்கு பார்த்து அழகாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோருக்கு முன்னாடி வர ஸ்டெப்ஸ் கிரானைட்டில் லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் ஃபர்ஸ்ட் ஃபோயர் ஏரியா 5x5ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃபோயரோட சவுத் வாலில் நீட்டான முறையில் டெக்ஸ்சர் ஒர்க் கொடுத்து சீலிங்க்கு ஃபால் சீலிங் பண்ணி அதில் லைட்டிங் ஒர்க் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபோயரோட லெஃப்ட் சைடில் லிவிங் ஹால் 10x17ங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் டைல்ஸ் 2x4 டைமென்ஷன்ஸில் கிளாசி ஃபினிஷிங்கில் லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட நார்த் வால் முழுவதும் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி அதில் யூனிக்கான டிசைனில் ஷோகேஸ் மற்றும் பேஸ் கேபினட்டோட டிவி யூனிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் ஃபால் சீலிங் பண்ணி அதில் ஸ்பாட்லைட் அண்ட் கலரிங் ஒர்க் கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட சவுத் வெஸ்ட்டில் கரெக்டான வாஸ்துவில் பூஜா யூனிட் பேஸ் கேபினட் ப்ரொவிஷனோட கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட சவுத் அண்ட் ஈஸ்ட் கார்னரில் 2 வால்லையும் வால் டைல்ஸ் டிசைன் பண்ணியிருக்கிறது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. சவுத் ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய அக்னிமூலையில் என்ட்ரு ஆனதும் கிச்சன் அண்ட் டைனிங் ஏரியா 8x13. கிச்சனோட நார்த் சவுத் ஈஸ்ட் 3 வால்லையும் ரொம்ப நீட்டான டிசைனில் வால் டைல்ஸ் லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனோட கவுண்டர் டாப்ஸ் யூ ஷேப்பில் பிளான் பண்ணி அதில் கிரானைட் ஒட்டி கொடுத்ததோட SSல ரெடிமேட் சிங்க் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கவுண்டர் டாப்ஸு கீழே பேஸ் கேபினெட், எல் ஷேப்பில் லாஃப்ட் கவரேஜ் மற்றும் தேவையான இடங்களில் ஸ்டோரேஜ் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனில் கிச்சன்லேருந்து நார்த் ஈஸ்டில் என்ட்ரு ஆனதும் இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் 16x10ங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் லாஃப்ட் கவரேஜ், பெட்ரூமோட நார்த் வாலில் டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி அதோட ஃபால் சீலிங் கனெக்டிவிட்டி ஒர்க்கை அடுத்த வால் வரைக்கும் கொண்டு போயிருக்கிறது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. இது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் சைஸ் 5x6 சைஸில் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் நீட்டான டிசைனில் லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிடரி ஃபிட்டிங்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க.
வீட்டோட சவுத் வெஸ்ட்னு சொல்லக்கூடிய குபேர மூலையில் இந்த வீட்டோட காம்பேக்ட் பெட்ரூம் 10க்கு 10ங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட லாஃப்ட் கவரேஜ் ஒயிட் அண்ட் பிளாக் கலர் காம்பினேஷனில் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டில் இருக்கிற எல்லா விண்டோஸும் யூபிவிசிக்கு பதிலாக வுட்ல கொடுத்துருக்காங்க. இது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட். சைஸ் 4க்கு 8. வால் டைல்ஸ் நீட்டான டிசைனில் லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் துடியலூர் அடுத்த இடிகிற ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த வீட்டோட பட்ஜெட் 51 லட்சம். இந்த வீட்டை நேரடியாக விசிட் பண்ணி பார்க்கணும், இல்லை இந்த வீட்டை பற்றின மேலும் தகவல்களை தெரிஞ்சுக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்ட நம்பரை கான்டாக்ட் பண்ணி தாராளமாக விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி.